இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் இளையராஜாவை தன்னுடைய அப்பா என்று பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருப்பவர். தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியில் கூட இதை சொல்லியிருக்கிறார். ஆனால் மிஸ்கின் இப்படி சொல்வதால் கடுப்பான இளையராஜா அவர்கள் அவரை நேரடியாக திட்டியதாகவும், இதனால் மிஸ்கின் மனமுடைந்து வருத்தத்தோடு பேசிய தகவல் தற்போது இணையத்தில் பரவலாக சுற்றி வருகிறது. பிரபல இயக்குனர் மிஸ்கின் இளையராஜாவின் இசையில் நந்தலாலா, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், சைக்கோ என பல படங்களை இயக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட்டில் தனித்துவமான இயக்குனராக கொண்டாடப்படும் மிஸ்கின் அவர்கள் எந்த இடத்திலும் கலகலப்பாக பேசுவதை வழக்கமாக கொண்டவர். சில நேரங்களில் அவர் பேசுவது சற்று சர்ச்சையும் கிளப்பிவிடும். இவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் தனித்துவமாகவும் ரசிகர்களை எளிதாக கவரக்கூடிய வகையிலும் இருப்பதால் தமிழ் சினிமாவில் மிஸ்கின் படங்களுக்கென தனி ரசிகர்கள் பட்டாலும் இருக்கிறது. ஒரு பக்கம் இயக்கத்தில் பிஸியாக இருந்தாலும் கூட சில படங்களில் கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து வருகிறார். வணங்கான், மாவீரன், டிராகன் என ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னுடைய நடிப்பால் ரசிகர்களை மிரட்டி வருகிறார். இந்த நிலையில் மிஸ்கின் எப்போதும் இளையராஜாவை அப்பா என்றுதான் கூப்பிடுவார். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் யுவன் சங்கர் ராஜா கெஸ்டாக வந்திருந்த போது கூட அவரிடமும் இளையராஜா உனக்கு மட்டுமல்ல எனக்கும் அப்பாதான், மேலும் அவர் ஊருக்கே அப்பாதான், அவருடைய பாடலால் அனைவருமே தாளாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இளையராஜாவை நான் அப்பா என்றுதான் கூப்பிடுவேன். ஒரு நாள் பாடல் தொடர்பாக எங்கள் இருவருக்கும் சண்டை போய்கொண்டே இருந்தது. அவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார். நான் அப்பா அப்பான்னு சொல்லிக்கொண்டே சண்டை போட்டேன். அந்த நேரத்தில் போனை கட் பண்ணி வைத்து விட்டார். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டு என்ன அப்பான்னு கூப்பிடாத, நீ என்ன எனக்கா பிறந்த என்று கேட்டார். நான் 1 மணி நேரமாக அங்கே நின்று உடைந்து அழுதேன். என்னுடைய வாழ்வில் ரொம்ப அழுதது அன்றைக்குத்தான் என வருத்தத்தோடு மிஸ்கின் பேசியிருக்கிறார். இதை கேட்ட ரசிகர்கள் இயக்குனர் மிஸ்கின் அவர்களுக்கு ஆறுதல்களை தெரிவித்து வருகிறார்கள்.